ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய இடங்கள்ல ஒரு சிலர் இந்த கீப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு பேசுவாங்க. அது கீப்புக்கு மட்டும் கிடையாதுங்க. கீப்போட 3 ஃபார்முக்கு நம்ம போட்டு பேசலாம், மீனிங் வந்துரும். பாருங்களேன். கீப் கூட ஒரு ஜெரண்ட். ஜெரண்ட்னா தான் ஐஎன்ஜி ஃபார்ம். கீப் ப்ளஸ் ஜெரண்ட், கெப்ட் ப்ளஸ் ஜெரண்ட், வில் கீப் ப்ளஸ் ஜெரண்ட். ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் 3த்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சிலர் இதை கண்டினியூஸாக அந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி கிடையாது. கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பெல்லாம் கிடையாது, ஆனால் ரிப்பீட்டடாக. எப்படின்னு பாருங்களேன். ஐ கெப்ட் காலிங் யூ, இது பாஸ்டில் இருக்குது. ஐ கெப்ட் V2ல இருக்குது. இதற்கடுத்து ஜெரண்ட் ஃபார்ம். எந்த ஆக்ஷனை நாம் திரும்ப திரும்ப செஞ்சோமோ அந்த ஆக்ஷனை இங்கே ஐஎன்ஜி ஃபார்மில் போடணும். சரிங்களா? ஐ கெப்ட் காலிங் யூ, நான் உன்னை திரும்ப திரும்ப அழைச்சேன். அப்படின்னா கண்டினியூஸாக பிரேக்கே இல்லாமல் அப்படிலாம் கூப்பிடல. காலைல ஒரு டைம் கூப்பிட்டேன், அரை மணி நேரம் கழிச்சு ஒருக்கா கூப்பிட்டேன், அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டேன், ஒரு 3 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டேன். அந்த ஆக்ஷனை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சோம், ஆனால் ஒரே அடியாக சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக செய்யலை. புரியுதுங்களா அர்த்தம்? ஐ கெப்ட் காலிங் யூ, நான் உன்னை திரும்ப திரும்ப கூப்பிட்டேன், நீ தான் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஷீ கீப்ஸ் ஆஸ்கிங் கொஷின்ஸ். ஷீ கீப்ஸ் ப்ரெசென்ட்டில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இவங்களுக்கு என்ன போடணும்? வரக்கூடிய வேர்பு கூட எஸ் போடணும். அதனால் எஸ் சேர்த்தாச்சு. ஷீ கீப்ஸ் ஆஸ்கிங் கொஷின்ஸ், அவள் திரும்ப திரும்ப கேள்விகளை கேட்கிறாள். எப்படி? அப்படியே தொடர்ந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து கேள்வி கேட்கலையாமா? ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி. புரியுதுங்களா? கேப் விட்டு அந்த ஆக்ஷனை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தே வில் கீப் லாஃபிங் அட் ஹிம், அவர்கள் அவனை பார்த்து சிரிப்பார்கள் அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்லேஷன். ஆனால் அந்த ஆக்ஷன் எப்படி நடக்குமாமா? அவங்க திரும்ப திரும்ப அவனை பார்த்து சிரிப்பாங்க, திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த ஆக்ஷனை செய்வாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா நண்பர்களே? இதற்கு தான் நம்ம கீப் ப்ளஸ் ஜெரண்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப அத்தவரை நான் செய்ய மாட்டேன். ஃப்யூச்சரில் நெகட்டிவில் இருக்குது. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு காமெண்ட்டில் போட்டுருங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணிடுங்க.